Hello friends, welcome to Homemaker's Bowl. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி தான், சிக்கன் ரோல் வித் மயோனீஸ். அதாவது மயோனீஸ் இல்லாமல் இந்த ரோல் செய்வாங்க. நம்ம மயோனீஸ் சேர்த்து ஒரு ஷவர்மா மாதிரி நம்ம இதை செஞ்சுருக்கோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு 3/4 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ரோல் வந்து நல்லாயிருக்கும். பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊறட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சிக்கன் போன்லெஸ்ஸோ இல்லை போனோடையோ எடுத்து நல்ல ஒரு 5 விசில் வச்சு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கோங்க. கூடவே ஒரு குடமிளகா, 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 1/2 கப்பு அளவுக்கு கோஸ், இது எல்லாமே இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கலாம். மீதி ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் நம்ம செய்யும் பொழுது பார்க்கலாம். இதில் வேறு மெயின் இன்க்ரீடியண்ட் இது மட்டும்தான். சிக்கன் வந்து நீங்கள் போனாக வாங்கினாலும் அந்த மாதிரி பிச்சு போனை எடுத்துட்டு இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கோங்க வேக வச்சு. இப்போ ஒரு வாணலில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை, நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கட்டும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் வெந்து தான் இருக்குது, ஆனாலுமே கொஞ்சம் இப்போ நம்ம மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம். ஏன்னா ஸ்மெல் வந்து கொஞ்சம் அடங்குன்றதுக்காக கொஞ்சம் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறோம். கூடவே நம்ம ரெட் சில்லி சாஸும் சேர்ப்போம். அதனால் உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலருங்க. இந்த மாதிரி எல்லாமே ஒன்று போல் கலந்து வரட்டும். இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. அதுதான் இந்த கலருக்காக தான் நம்ம சேர்த்தோம். ஏன்னா அந்த ஷவர்மாலாம் இந்த கலரில் தானே வரும், அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த விழுதை வந்து நீங்கள் வெங்காயம் சேர்க்கும் போதும் சேர்க்கலாம், ஆனால் அது கொஞ்சம் ஒட்டிக்கும் இல்லையா, அதனால் நான் இப்போ லேட்டாக சேர்க்குறேன். கூடவே இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற குடமிளகா, கோஸ், தக்காளி, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதெல்லாம் வந்து 1/2 வேக்காடு அப்படி வெந்தாலே போதும். ஏன்னா வந்து ரொம்ப வந்து ரோலில் வந்து வெந்து இருக்க தேவையில்ல. அதனால நல்லா இதை ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா வேக வைங்க, போதும். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர், அதாவது அந்த ரோல்லலாம் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் அதை சேர்க்குறேன். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது இப்போ நம்மளுக்கு வந்து மயோனீஸ் இல்லாமல் டேங்கியாக வேணும்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு இதை அப்படியே இறக்கிடலாம். நீங்கள் வந்து நான் வினிகர் சேர்க்காம மயோனீஸ் சேர்த்து அதை வந்து ஒரு ஷவர்மா மாதிரி நான் ரோலாக செய்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் மயோனீஸ், அதாவது நார்மல் எக் மயோனீஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் தந்தூரி மயோனீஸ் அந்த மாதிரிலாம் சேர்க்காதீங்க. நார்மல் அந்த எக் மயோனீஸை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டால் நம்மளுக்கு சிக்கன் ரோலுக்கான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இதை மாதிரி சேர்த்து கிளறினதுக்கப்புறம் இது ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி திரட்டி எடுத்துக்கலாம். நான் சப்பாத்தியும் திரட்டி எடுத்து வச்சுட்டேன். நம்ம டைரெக்டாக அப்படியே எப்படி செய்கிறதுன்றதை மட்டும் அடுத்து பார்க்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் நான் சப்பாத்தியும் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து தேவையான அளவுக்கு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றி அதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டேன். கிளறினதை நம்ம கொஞ்சமாக ஒரு அந்த சப்பாத்தி சைஸுக்கு நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது மேலே சப்பாத்தியை எடுத்து வைங்க. நம்ம சப்பாத்தியை சுட்டுட்டு தான் இப்போ இதில் நம்ம செய்கிறோம். சப்பாத்தியை நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த முட்டையில் நான் எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு லைட்டாக அந்த ஓரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு இப்போ அப்படியே திருப்பி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரோலுக்கு நம்ம உருட்டுறதுக்கான அந்த சப்பாத்தி பேஸு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்படி திருப்பி போட்டு ஒரு 2 செகண்ட் அது அப்படியே அந்த பின்பக்கமும் சூடாகட்டும். அவ்வளோதான். இதை நம்ம எடுத்துட வேண்டியதான். இப்போ இந்த முட்டை மேலேயே நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறதுனாலும் ரோல் பண்ணும்பொழுது நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஸ்டஃபிங் மேலே தான் இப்போ செய்ய போகிறேன். அதனால் இப்போ இதை அப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணலான்றதை பார்க்கலாம்.
அடுத்து இதை வந்து இப்படி வச்சுட்டு இப்போ இது மேலேயே நீங்கள் சாஸை சேர்க்குறதா இருந்தால் அந்த டொமேட்டோ கெச்சப்பை சேர்த்துடலாம். நான் வந்து இப்போ அந்த ஸ்டஃபிங் மேலே தான் இப்போ நான் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அந்த டொமேட்டோ கெச்சப் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது வேண்டாம் எனக்கு வந்து மயோனீஸ் இல்லாமல் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால், அந்த வினிகர் ஊற்றி செய்கிறதா இருந்தால் இந்த கெச்சப்புக்கு பதிலாக ரா ஆனியன் அப்படியே பச்சையாக அந்த ஆனியனை வந்து அதில் அப்படியே சேர்த்துட்டு அப்படியே ரோல் பண்ண வேண்டியதான். இதுதான் 2 டிஃப்ரென்ஸ். இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், நீங்கள் சிக்கன் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே அடுத்த ரெசிபியில் சீக்கிரமே சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ.